நானும் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி முழுக்க போயிட்டேன். போன மாதிரி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடும் போது எல்லா பக்கம் போயிட்டேன். 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போயிட்டேன். மக்கள் என்கிட்ட மனு கொடுக்கறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? குடிக்க தண்ணி இல்லைங்க, குடிக்க தண்ணி இல்லைங்க, தண்ணீருக்கு ஏதாவது தீர்வு கொடுங்க, தண்ணீருக்கு ஏதாவது தீர்வு கொடுங்க அப்படின்னு. தொழுதூர்னு ஒரு ஊர் இங்க பக்கத்துல. நான் காலையில 11 மணிக்கு அந்த பாட்டியை போய் சந்திக்கிறேன். அந்த பாட்டிமா சொல்றாங்க, குடிக்க தண்ணி இல்ல, நான் 11 மணி ஆச்சு, இன்னும் நான் சோறாக்கல, எனக்கு சோறாக்கவே தண்ணி இல்லைன்னு சொல்றேன். போன ஞாயிற்றுக்கிழமை அகரம் ஊராட்சியில் ஒரு ஐயாவை பார்த்தேன். அவர் சொல்றாரு, ஏமா குடிக்க சோறாக்க தண்ணி இல்ல ஒரு பக்கம், வருங்காலங்களில் எனக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாத போல நாரி போயிடுவோம் போல அப்படிங்கிறாரு. சூழ்நிலை இப்படிதான் இருக்கு. தண்ணிலாம் பெரிய பிரச்சனையா? தண்ணிலாம் பிரச்சனை தான், தண்ணிலாம் பிரச்சனை தான். பெரிய புரட்சி மண், ரத்தம் சிந்தி 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 சிவந்த மண் புரட்சியை கொடுத்திருக்கா இல்ல வறட்சியை கொடுத்திருக்கா? என்ன கொடுத்திருக்கு? என்ன கொடுத்திருக்கு? ஒவ்வொரு முறையும் உங்களிடம் இருந்து வாக்குகளை வாங்கி 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 அதிகாரத்துக்கு போனவர்கள் வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டார்கள், வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். இதே திருக்கோவிலையில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருணாநிதி மனிதர்குல மாணிக்கம், ஏன்னா மரியாதை செலுத்தலன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா இந்த அவர் பிறந்த ஊர்ல பேசிட்டு இருக்கோம். மனிதர்குல மாணிக்கம்னு சொல்றேன், மரியாதை கொடுத்துக்கிறேன். மனிதர்குல மாணிக்கம் ஐயா கருணாநிதி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கிட்ட காசு இருந்ததா? 9ஆம் வகுப்பு படிக்கிறாரு, 3 முறை பொது தேர்வு எழுதி ஃபெயிலா போறாரு. அவங்க அம்மா அஞ்சகம் அம்மாள் என்ன பண்றாங்க? ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கொண்டு வந்து சீர்சனத்தை எல்லாம் வித்து தின்னுட்டாங்க. யார்? ஐயா கருணாநிதி குடும்பம். இருந்தாலும் பஞ்சம் தீரல. அவர் எழுதிய நாடகத்திற்கு காசு இயக்க போறாரு. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி தோழர்கிட்ட காசு இயக்க போறாரு. 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த நாடகத்துக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாயை வச்சு தன்னுடைய அன்றாட பஞ்சத்தை தீர்த்த, பசியை தீர்த்த குடும்பம் இன்னைக்கு ஆசிய நாட்டின் பணக்காரர்கள், ஆசிய கண்டத்தின் பணக்காரர்கள், உலக பணக்கார வரிசைகள், உலக பணக்காரர்களின் வரிசையில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது, இடம் பிடிப்பதற்காக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு சிங்கி அடிச்ச குடும்பம் இன்னைக்கு உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடிக்குது அப்படின்னா அது காரணம் யாரு? நீங்கள் கொடுத்த வாக்கு அவர்களை வளர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு அது வறட்சியை தந்திருக்கு.